ஹே சீஸ், இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் ஒன் பீஸோட மாங்கா சாப்டர் 1121 என்னாச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து குறிப்பாக ஒரு 2 விஷயம் நடக்குது. நம்ம போனி வந்து திரும்ப நிக்கா ஃபார்முக்கு மாறுறா. அப்புறம் ஒன் பீஸ் ட்ரெஷரை பற்றின ஒரு கலர் ஸ்ப்ரெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 கேரக்டர்ஸை காட்டுறாங்க. அந்த 12 கேரக்டரில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டருமே இருக்குது. இந்த சாப்டர் வந்து மற்ற சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது இருக்கிற பேஜஸ் வந்து கம்மி தான். இது இல்லாமல் இன்னும் சில பேஜஸ்மே இருக்குது. அது வந்து ஒன் பீஸோட 27 இயர் ஆனிவர்சரி பற்றினது. சரி, சாப்டருக்குள்ளே போயிடலாமா? ஒன் பீஸோட ஃபஸ்ட்டு மாங்கா சாப்டர் வந்து ஜூலை 22, 1997 தான் ரிலீஸ் ஆனிச்சு. அதுலேருந்து இப்போ ஜூலை 22 பார்த்தீங்கன்னா 27 வருஷம் ஆகுது. ஸோ ஒன் பீஸோட வீக்லி ஷோனன் ஜம்ப் வந்து 27 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த சாப்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் போஸ்டர் தான் ஃபஸ்ட்டு பேஜாகவே இருக்குது. இதில் வந்து நம்ம லூஃபி, சாப்பரு, உசப்பு, அப்புறம் நாமிலாம் இருக்காங்க. அடுத்த பேஜில் வந்து நம்ம நாமி வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்கா. அவளை சுற்றி அவளை கவர் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஓட வரைஞ்சிருக்காரு. இந்த சாப்டரோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா த எப் அண்ட் த ஃப்ளோ ஆஃப் ஏஜஸ். லாஸ்ட் சாப்டரில் நம்ம சாட்டன் வந்து ஜெயின்ஸோட ஷிப்புக்கு வந்து பறந்து போகிறார்ல, அங்கே லேண்ட் ஆகி நம்ம போனியையும் கூமாவையும் அட்டாக் பண்ண போகிறாரு. அவரோட யோகை ஸ்பைடர் ஃபார்மில் இருக்க லெக்ஸில் வந்து பாய்சன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறாரு. ஜெயின்ஸ் உடனே ஷீல்டை வச்சு தடுக்கிறாங்க. அப்போ நம்ம போனி வந்து நிக்கா ஃபார்முக்கு மாறி சாட்டன் அட்டாக் பண்ணலான்னு வரா. திடீர்னு நம்ம லூஃபி வந்து கியர் 5 ஃபார்மில் சாட்டனை வந்து பஞ்ச் பண்ணிடுறான். ஆனால் இதுக்கப்புறம் நீ தான் அட்டாக் பண்ணும், உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி வந்து போனிக்கிட்ட சொல்லிவிடுவான். அப்படியே கட் பண்ணி நம்ம வெகாபங்கோட மெசேஜை காட்டுறாங்க. வெகாபங்கோட அந்த ப்ராட்காஸ்ட் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி இருக்குது. அவர் வந்து வாய்டு செஞ்சுரியோட அந்த சீக்ரெட்ஸ் அப்புறம் அவேக்னிங் எல்லாமே வரப்போகுது, அது எல்லாமே அன்கவர்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட வாய்டு செஞ்சுரியில் நடந்த அந்த வார் வந்து திரும்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ இருந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் எல்லாமே இப்போவுமே இருக்குது. ஸோ ஈவென்ச்சுவலாக ஒரு ஆல் அவுட் வார் தான் வரப்போகுது. அப்படியே கட் பண்ணி விவியையும் சிரோஷியையும் காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த வெப்பன் டெக்னாலஜினால வேர்ல்டு கான்டினென்ட்ஸையே மூழ்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் ஸ்கைப்பியால் கோனிஸையும் ஐசான்ற அந்த குட்டி பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து வெகாபங்கோட அந்த மெசேஜை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கடுத்து நம்ம வெகாபங்க் வந்து ரேரான அப்புறம் யூனிக்கான ரேசஸில் இருக்கிறவங்க எல்லாரையுமே இன்றைக்கி டார்கெட் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம கூமா வந்து பாஸ்ட்டில் வெகாபங்க் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரேமை காட்டியிருக்காங்க. நீ புக்கேனரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் வந்து கூமா கிட்ட கேட்பாரு. அதுக்கு நம்ம கூமா வந்து என் பிளட்டை வந்து என்ன ஸ்பெஷல் ஆக்குது, என் பிளட்டில் வந்து என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வெகாபங்க் கிட்ட கேட்குறாரு. நான் வந்து டிஸ்டண்ட்டான ஒரு பாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கிங்டம் மொத்தமாகவே காட்ஸ் இருந்தாங்க அப்படின்றாரு. அப்போ நம்ம மார்க்கோ வந்து ஒயிட் பீடை பற்றி நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் வருது. இது வந்து ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு பேனல். இது மார்க்கோட கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர். பிடிச்ச கேரக்டர்ன்றதை விட ரொம்பவே அட்டாச்சான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். நம்ம லூஃபி வந்து பேரமௌண்ட் வாரில் ஏஸை இழந்திருப்பான். அப்புறம் ஒயிட் பீட் பைரட்ஸ் வந்து ஒயிட் பீடை வந்து இழந்திருப்பாங்க. ஆனால் நம்ம மார்க்கோ தான் இவங்க 2 பேரையுமே இழந்திருப்பான். மார்க்கோக்கு வந்து ஒயிட் பீடோ அப்புறம் ஏஸ் இவங்க 2 பேருமே ரொம்பவே க்ளோஸான கேரக்டர்ஸ். அவன் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. மை மேன் லிட்டரலி லாஸ்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் லுனாரியனில் கிங்கை காட்டுறாங்க. கூடவே நம்ம புட்டிங்கை காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே அவங்களோட பாஸ்ட்டை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. புட்டிங்க்கு வந்து 3 கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து அவனை நிறைய பேர் வந்து வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி லுனாரியன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லுனாரியன்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தரவங்களுக்கு வந்து 100 மில்லியன் பெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம். அப்படியே ஜெயின்ஸோட ஷிப்புக்கு கட் பண்ணால் நம்ம போனியை வந்து சாட்டன் அட்டாக் பண்ண வராரு. அப்போ நம்ம லூஃபி உள்ள குறுக்கப்போ வந்து சாட்டனை வந்து கிக் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கூமாவும் சாட்டனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க. நீ ஒன்று இறந்து போகலாம், இல்லாட்டி ஸ்லேவாக இருக்கலாம், ஒன்றை மாதிரி ஆளுக்கு வந்து எதையுமே டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டன் வந்து கூமா கிட்ட சொல்கிறாரு. நீ எப்படி எங்கள் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனி வந்து ஃபீல் பண்ணி அழுகுற ஒரு மாதிரி. அதே மாதிரி உங்கள் அம்மாவையுமே என்னோட ட்ரக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாட்டன் சொல்கிறாரு. இதை வந்து சென்டமாரும் அப்புறம் கிசாரும் கேட்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் போனி வந்து சாட்டன் கிட்ட உன்னை எப்படி நீ காடுன்னு சொல்கிற, நீ காடெலாம் கிடையாது, உண்மையான கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனி சொல்லுவா. அப்போ நம்ம போனி வந்து கூமா கிட்ட சின்ன வயசில் நிக்கா பற்றி சொன்னது, அந்த ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் மாதிரி டான்ஸ் ஆடினது, இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. அப்புறம் போனி வந்து கூமா ஜின்னி 2 பேருமே கேரி பண்ணி குழந்த மாதிரி இருக்கிறத வந்து நினச்சி பார்க்குறா. நாங்கள் 3 பேருமே நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஒருவேளை நான் தனியாக போயிட்டேன்னா நான் இறந்து போயிடணுன்னே நினச்சேன் அப்படின்றா. ஆனால் நான் இப்போவுமே வாழ்கிறேன், ஏன்னா அவங்க 2 பேருமே ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனி சொல்கிறா. அப்போ நம்ம சாட்டன் வந்து யூ இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏளனமாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம போனி லூஃபி 2 பேருமே சேர்ந்து கியர் 5 ஃபார்மில் சாட்டன் வந்து பஞ்ச் பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட கம்மோ கேட்லிங் மாதிரி தான் இருக்குது. இந்த அட்டாக்குக்கு பேர் வந்து நிக்கா பஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்பெக்ஸ் அவனை காட்டுறாங்க. அப்புறம் நாமி போன வெசரியாவில் இருக்கவங்கள காட்டுறாங்க. அப்புறம் சீசரு ஜட்ஜு 2 பேருமே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயின் ரோபோட் எமத் இருக்குல்ல, அது வந்து மெர்க்குரி அப்புறம் ஜூபிட்டர் 2 பேருமே இன்னுமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெகாபங்க் வந்து ஒயிட் பீட் மாதிரியான ஓல்டு லெஜெண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம் நியூ ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லூஃபி போனி 2 பேரும் சேர்ந்து சேட்டனை அட்டாக் பண்ணதில் சேட்டன் வந்து ஏரில் பறக்கிறாரு. நிறையா டேமேஜ் ஆகிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி சேட்டனோட ஃபேஸ் எல்லாமே தனித்தனியாக சதறி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம போனி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்பாடான்ற மாதிரி இருக்கா. நம்ம லூஃபி வந்து அவனை பறக்க விட்டாச்சு போனி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம கூமா வந்து குட் ஜாப்னு சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி கான்சியஸ் கூட இருக்கலான்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் 1000 சனியில் உசப்பு, சாப்பரு, ஜிம்பே அப்புறம் ஜோரோ எல்லாருமே காட்டியிருக்காங்க. அதில் சாப்பரும் உசுப்பும் நாங்கள் கீழே விழுந்து சாக போகிறோம், யாராச்சும் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வெகாபங்க் வந்து இது தற்செயலான்னு என்ன எனக்கு தெரியல, ஆனால் ராஜர் சொன்னது வந்து உண்மைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன் பீஸோட ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸில் வந்து கோல்ட் ரோஜர் வந்து என் ட்ரெஷரை வந்து இங்கே தான் விட்டுட்டு போயிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கண்டுபிடிச்சிக்கோங்க, உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அந்த சீனை காட்டுறாங்க. உடனே ஒரு சில பைரட்ஸை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பம்ப்டப்பாக இருக்காங்க. நீ என்ன சொல்ல போகிறேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்தது திரும்ப சபோடியில் ஷக்கியையும் ரேலிச்சையும் காட்டுறாங்க. ஆனால் ஒன் பீஸ் ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறவன் வந்து ஜாய் பாய் அப்ரூவ் பண்ணோன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்கிறாரு. அதுக்கடுத்து ரைட் சைடில் வந்து ஒரு யாங்கோவோட ஷிப்பை காட்டுறாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யாங்கோவோட டெரிட்டரியை காட்டுறாங்க. ரைட் சைடில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸ் தான். நம்ம ஷாங்க்ஸோட ஷிப்பு ரெட் ஃபோர்ஸை காட்டுறாங்க. ஷிப்புக்குள்ளே லக்கி ராக்ஸ் வந்து பாஸ் நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஷாங்க்ஸ் வந்து நான் ரொம்பலாம் குடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த பேனலில் ஷாங்க்ஸை கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ஷாங்க்ஸ் பேசுகிற மாதிரி அந்த டைலாக்கும் அப்புறம் ஷாங்க்ஸோட ஷிப்பை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பிளாக் பியரோட பைரட் ஐலண்ட் அச்சினோசோவை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற பைரட்ஸ் எல்லாருமே குடிச்சிட்டு கமாண்டர் நீங்கள் எப்போ வருவீங்க, எங்களால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கியோட கிராஸ் கில்டை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பக்கியை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மீஹாக்கும் குரொக்கடைலும் கடுப்பாகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க சில மெரைன்ஸ் வந்து இதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நம்ம முதல்ல போய் ஒன் பீஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மக்களெல்லாம் யார் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த சாப்டரோட கடைசி பேனலில் வந்து ஒன் பீஸ் ட்ரெஷரை வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களால இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த பேனலே கிட்டத்தட்ட ஒரு 12 கேரக்டர்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. யார் யார் அந்த 12 கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டை கான்கவர் பண்ணியிருக்க 4 யாங்கோஸ், பக்கி, ஷாங்க்ஸு, பிளாக் பியர்டு அப்புறம் லூஃபி. அதுக்கப்புறம் கீழே இருக்க சின்ன பேனலில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4 கேரக்டர்ஸை காட்டியிருக்காங்க. நம்ம சாபோ, அப்புறம் குசானு, கீழே வந்து ஃபிகர்லேண்டு, அப்புறம் கோபி. அப்படியே ரைட் சைடில் பார்த்தா ஈமோ, அப்புறம் டிராகனு, அப்புறம் அக்கைனோ, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டருமே காட்டியிருக்காங்க. அந்த மிஸ்டீரியஸான கேரக்டரோட பிளேஸ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஃபிகர்லேண்டுக்கு வந்து பேரலாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்வாடை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து நான் பார்த்த வரைக்கும் அப்புறம் எனக்கு தோன்றது வந்து ஷாங்க்ஸோட பிரதராக இருக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷாங்க்ஸ் வந்து கோரோஸை மீட் பண்ண வரும்போது ஷாங்க்ஸோட ஃபேஸில் வந்து ஸ்கேர் இருக்க மாதிரியே தெரிஞ்சிக்காது. ஸோ ஷாங்க்ஸுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஷாங்க்ஸ் வர்சஸ் கைடோ பேட்டில் கூட என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரே நாளில் வானோலேருந்து மெரைன் ஃபோர்டுக்கு வர்றதுமே ரொம்ப கஷ்டம்தான். இது இல்லாமல் இன்னும் சில ஸ்பெகுலேஷன்ஸுமே இருக்குது. மேன் மார்க்கெட் பை ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், அப்புறம் ஹிகுமா த பியராக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மிஸ்டீரியஸான கேரக்டர் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இந்த சாப்டரோட ஃபைனல் வேர்ட்ஸ், ஒன் பீஸ் ட்ரெஷரை வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது, அவங்கள சுற்றி தான் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்லி முடிக்கிறாரு. இந்த லாஸ்ட்டு பேனலில் வந்து ஏகப்பட்ட பேரல்ஸுமே இருக்குது. நம்ம சாபோ எக்ஸ் ஈமோன்ற மாதிரி இருக்கும். சாபோக்கு மட்டும்தான் ஈமோட ஐடென்டிட்டியும் பவரும் தெரியும். இது இல்லாமல் டிராகனுக்கு அப்புறம் இவான்காக்குலாம் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க நேரில் கான்ஃபிடன்ட் பண்ணதில்லை. அடுத்த சிங்க் வந்து குசானுக்கும் அப்புறம் டிராகனுக்கும். மேபி குசான் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மிக்காக ஒரு ஸ்பையாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நம்ம மங்கி டிராகனோட ஒரு ஃப்ரெண்டாக இல்லாட்டி அலையாக கூட இருக்கலாம். அதுக்கடுத்து செயின்ட் கார் ஃபிகர்லேண்டு, அப்புறம் இன்னொரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர். அந்த மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் வந்து ஃபிகர்லேண்டோட 2வது பையனாக தான் இருக்கணும். ஷாங்க்ஸ் வச்சிருக்க மாதிரியே ஒரு டிட்டோவான பேட்டர்னில் அதே மாதிரியான ஒரு ஸ்வாடு தான் அந்த கேரக்டருமே வச்சுருக்கு. அடுத்தது நம்ம கோபிக்கும் அப்புறம் அக்கைனுக்கும். அக்கைனு வந்து இப்போ இருக்கிற ஃப்ளீட் அட்மிரல், கோபி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃப்ளீட் அட்மிரல் ஆகலாம் அப்படின்றது தான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த சாப்டர் வந்து கடைசியில் ஒன் பீஸில் தான் முடியுது. ஒயிட் பியரோட டெத்துக்கு அப்புறம் திரும்ப வெகாபங்க் வந்து ஒன் பீஸ் ட்ரெஷரை பற்றி கிளறி விட்டுட்டாரு. பைரேட்டரா ஆன் ஃபயர்.
நீங்கள் வந்து ஒன் பீஸ் ட்ரெஷர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒன் பீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபைஸ் தில் தமிழ்.